அம்மா என்னம்மா செய்றீங்க? வச்சு பஜ்ஜி போட போறீங்களா? பஜ்ஜி வச்சு போட்டு நீ தான் திங்கணும். இது வந்து எதுக்குன்னா நான் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, சாம்பார், ரசத்துக்கெலாம் போட மாட்டேன். சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த தூள்லாம் போடுவேன். அந்த தூள் எப்படி அரைக்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் போட்டு அரைக்கலான்னு தான் காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். சோம்பு 100 கிராம் போட்டிருக்கேன். இது வந்து சும்மா லைட்டாக வதக்குனா போதும். இப்போ லேட்டாக வதக்கி வச்சு கொட்டிக்கலாம். அடுத்து வந்து வெந்தயம் 100 கிராம் போடுவேன். அம்மா என்னம்மா உங்கள் குழந்தைல கதவுல மாட்டின எலி சத்தம் மாதிரி இருக்குது. சளி பிடிச்சிருக்கு, தொண்டை கட்டிருக்கனால வாய்க்கு ஒரு 3 நாளே அப்படிதான் சளி இரும்பல் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் என்ன தின்னீங்க? நிறைய சுக்கு காப்பி அது இதுன்னு போட்டு மருந்து இதுன்னு இப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அதனால சரியாக மாட்டேது. இப்போ வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு போட்டு வச்சுக்கலாம். இந்த சூரணம் இருக்குல்ல, தாலி சாதி சூரணம், இதை தான் வந்து தண்ணியில் தேனில் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். அந்த இரும்பல் பயங்கர இரும்பல். இது குடிக்க கொஞ்சம் சரியாகுது. நாங்கள் இப்போ 100 கிராம் சீரகம் போட்டுக்கலாம். இது சும்மா லைட்டாக சூடேற வறுத்தா போதும். பாருங்க, இப்போ ஒரு சாப்பாட்டுக்கு போடுறோம்ல பொன்னி வச்சு அது 100 கிராம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பாருங்க, அரிசி வந்து இந்த பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கும் போதும். அடுத்து மிளகு போட்டுக்கலாம். மிளகு இப்போ போட்டுக்கலாம். அடுத்து வந்து 100 கிராம் தூரம் போட்டுக்கலாம். அம்மா இது எப்பொழுதுமா நீங்கள் அரைக்க ஆரம்பிச்சீங்க? இது வந்து நான் ஸ்கூல் போகிற டைம்லேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இந்த மாதிரி அரைச்சி தான் மிளகாத்தூள் அரைச்சாங்க. நான் ஸ்கூல் விட்டு வந்து அப்படியே வாடை சூப்பராக இருக்கும். சரி, நம்ம அம்மா ஏதோ சாப்பிட்றது செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு வந்து பத்தாயிடுச்சு இது பொக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். என்ன வாடை அடிக்கும்? அது ஒரு மாதிரி மசாலா பேஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும். நான் கல்யாணம்லேருந்து இப்படி தான் செஞ்சுட்ருக்கேன். கடையில் வந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு தூள் வந்து செஞ்சதே இல்லை. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஏம்மா ருசி நல்லா இருக்குமா குழம்பு ருசி? திங்கிறதில் நல்லா சட்டியா அந்த குழம்பு தானே அப்புறம் நல்லா இருக்கும். கேள்வி வேறு. இது பாருங்க, இந்த தூளில் போடுறதுக்காக கருவேப்பிலை, நல்லா நாட்டு கருவேப்பிலை வந்து இந்த கருவேப்பிலையே கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. ஃபஸ்ட்டில் இருந்தா கருவேப்பிலை வந்து 50 ரூபாய்க்கு வாங்கி டெய்லி வந்து இதை வந்து வெயிலில் போட மாட்டேன். வெயிலில் போட்டால் கருப்பாயிடும். அதனால் நிழல் காய்ச்சலாம் கிட்டத்தட்ட 1 வாரம் காய வச்சு பாருங்கள். ஆனால் பச்சை போகாமே இருக்குது. அதுக்கு தான் நிழலில் காய வைக்க சொல்லுது. இதை வந்து இந்த தூளில் போட்டு அரைச்சா அந்த மிளகா காரம் இதெல்லாம் வந்து நமக்கு வயிற்றுக்கு வந்து சேருது. பிள்ளைங்க வந்து தனியாக இவ்வளோ கருவேப்பிலை தெரியாதா, பிள்ளைங்க சாப்பிட சொன்னால் மூஞ்சியில் எடுத்துக்கிட்டு தூளில் கலந்து கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்கலாம். இந்த மிளகாய் வந்து ஒரு 5 நிமிஷம் இதை போட்டு எடுத்துக்கலாம். இந்த 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இப்படி நல்லா பறிச்சு விட்டால் நல்லா ஒரு மாதிரி நல்லா எல்லா சைடும் இந்த சூடு பரவி நல்லா இதாயிடும். 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். நல்லா பாருங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண நேரத்தில் இந்த சட்டி சூட்லேயே இந்த கருவேப்பிலையை போட்டு வச்சுருந்தா நல்லா இன்னும் நல்லா மொறுன்னு ஆயிடும். தனியாக ஸ்டவ் பற்ற வச்சுலாம் வறுக்க வேண்டாம். இதில் வந்து கலக்க மாட்டேன். ஏன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் பெருங்காயம் போட்டு நல்லா இருக்கிறதுனால சாம்பார் இதுக்கெலாம் தூள் போட்டு ஏமா அப்படி சொன்னே கேட்குது. இதில் பெருங்காயம் போட்டு அரைக்க மாட்டேன். இது வந்து மஞ்சள் கிழங்கு வந்து 100 கிராம் இதோடு சேர்ந்து அரைப்பேன். அது வாங்க போயிருக்காங்க. அது வந்து அந்த மிஷின்காரங்களே தட்டி அந்த இதில் போட்டுருவாங்க. நம்மளால தட்ட முடியாது, அவங்களே தட்டி போட்டுருவாங்க. அதனால் போகும்போது கடையில் வாங்கிட்டு போயிருவாங்க. அவ்வளோதான். இதில் தான் நாங்கள் மிளகாய் தூள் அரைக்கிற ப்ராசஸ். சாம்பார் தூள், மிளகாய் தூள், குழம்பு தூள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அரைச்சிட்டு வந்து காட்டுறோம் எப்படி இருக்கு. இதுதான் அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்து காட்டுறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம மிளகாய் தூள் அரைச்சிட்டு வந்துட்டாரு. இது வந்து நான் திரும்பி எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கிலோ மிளகாய் போட்டு திரும்பி ஒரு 3 கட்டு கருவேப்பிலை போட்டேன். இது வந்து 3/4 கிலோ மிளகாய், 100 கிராம் மிளகு இதெல்லாம் போட்டேன். அதெல்லாம் சொல்லிட்டே ப்ராசஸ்லாம். இது கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். போன டைம் அரைச்சது பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. இந்த டைம் அரைச்சது பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட் தெரியல. ஏன்னா இந்த தடவை கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டேன். இதுமாரி வெயில் காலம்ல, அதனால் உடம்பு குளிர்ச்சியாக இருக்குன்னு கருவேப்பிலை நிறைய போட்டேன். கலர் இப்படி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக தான் இருக்கும். கலர் இப்படி இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்லேயும் செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயும் செஞ்சு அரைச்சி குழம்பு இதுக்கெலாம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.